திரு ரவீந்திரன் துரைசாமியிட்டிருந்து துவங்க. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செங்கோட்டையன் அதிமுகவின் நீக்கம் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. ஆனா தற்காலிக பொதுச்செயலாளர் இபிஎஸ் என்னை நீக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு அதிமுகவுடைய சட்ட விதிகளை தெரிந்த செங்கோட்டையன் சொல்றாரு. சார் என்ன சொல்ல? இந்த நிகழ்வுல மிக முக்கியமான ஒரு புள்ளி. இந்த நிகழ்வு எப்படி ஆரம்பிக்குதுன்னா 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக மைனஸ் பாஜகவோட கூட்டணி வேண்டாங்கிற ஒரு முடிவெடுத்து அதிமுக தனிச்சு நிற்கிறாங்க. தனிச்சுல தேமுதிக முபாரக்கு புதிய தமிழகம் ஒரு அணியாக நிற்கிறாங்க. அந்த முடிவெடுக்கிறதுக்கு பல காரணங்கள். எனவே அந்த முடிவெடுத்து அவங்க நிற்கிறாங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர் வேலுமணி வந்து சேர்ந்திருந்தா இவ்வளோ சீட்டு வந்திருக்கும் அவ்வளோ சீட்டு வந்திருக்குங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாப்புல. பாஜகவிலும் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அதை பேச முடியாத அளவுக்கு வெளிப்படுத்த முடியாமல் இருந்தாலும் மாநில நிர்வாகிகள் பலரும் டெல்லிக்கும் இதுக்கும் அந்த கருத்தை சொல்கிறாங்க. இது இப்படியே இருக்கக்கூடிய கட்டத்தில் செங்கோட்டையனும் நாம் தமிழர் சீமானும் ஒரு வெப் பத்திரிகையில் உள்ள ஒரு விழாவில் கலந்துக்கிறாங்க. அப்போ செங்கோட்டையனை மையமாக வச்சு பாஜக காய்களை நகர்த்துங்கிற ஒரு எண்ணம் வரும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 20% தன்னுடைய வாக்கு பலத்தோட பாஜக கூட்டணிக்குள்ளே வர்றாங்க. பாஜகவும் அகில இந்திய அளவில் கம்யூனிஸ்டுகள் ஆன்டி மோடி வாக்குகளை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கிற ஒரு வீகத்தை எடுத்து இந்தியா ஃபுல்லாக அவங்க இப்போ பீகார் எல்லாமே தமிழ்நாட்டிலையும் அதான் பண்ணுறாங்க. காங்கிரஸும் அதில் விட்டு கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் அந்த நெருக்கம் கொடுக்கும்போது ஸோ மோடி எதிர்ப்பை டைல்யூட் பண்ணுவோங்கிற அடிப்படையில் 20 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி வாக்குகளை பாஜகவும் அதை உள் வாங்கிக்கிட்டாங்க. இந்த இடத்துக்குள்ள செங்கோட்டையன் ரோல் எடப்பாடியை உள்ள கொண்டு வந்ததற்கு செங்கோட்டையன் ரோல் வந்து பெரிய ரோலாக நிற்குது. அவர் பாஜக தலைவர்களை சந்தித்ததன் விளைவு தான் செங்கோட்டையனை பயன்படுத்தி பாஜக இதை விளையாடிடுவாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி உள்ள வராரு. இப்போ அந்த ஃபைட்டுங்கிறது செங்கோட்டையனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. நம்ம எடப்பாடிக்கு எதிர்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது, ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்க, ஆனால் நமக்கு ஒரு பொசிஷன் கிடைக்குங்கிற ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு அரசியல் இருக்கிறது இயல்பு தான். ஏற்கனவே அவரே சொல்கிறாரு சில வாய்ப்புகள் இருந்தது. 2000 ஜெயலலிதா அம்மையார் இறந்த போது நானே அவர்கிட்ட ஃபைட் பண்ணால் அவங்க பெரிய லீடராக மக்கள் தலைவராகனு சொல்லும்போது என்னால் கட்சியோடைய விரும்பலன்னு நினச்சார் சொன்னார். அப்போ எடப்பாடியை முன்னிறுத்தி ஆட்சி அமைச்சர் சசிகலா நடராஜன் தரப்பினர் இவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, இவர் நினைச்சா சசிகலா கண்ணப்பன் ஒரு காலகட்டம், இன்னர் சைடு சசிகலா ஜெயலலிதாவோட மனச்சாட்சியான செயல்படுறது, அவுட் சைடு சைடு பல லாகாக்களோட பவர்ஃபுல் மினிஸ்டராட்டு கண்ணப்பன் போன பிறகு ஜெயலலிதாட்டே முரண்பட்டு போன பிறகு சசிகலா அம்மையார் செங்கோட்டையன்னு ஒரு உயர் இடத்துல இருந்தவர் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணி ஆளுங்கட்சி அதிகாரத்தோட அவர் நின்றுக்கிட்டாரு. ஜெயலலிதாவால் அமைச்சரவையிலிருந்து எடுக்கப்பட்டவர் சசிகலா அவங்க தான் ஆப்ரேட்டட் தென் அந்த காலகட்டத்தில் அவங்களால. அதுக்கு பிறகு எடப்பாடி இண்டிபெண்ட் ஆகுறாரு, கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி மக்கள் தலைவராகிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு கட்சியில் உயர் பதவியும் சசிகலா அம்மையார் கொடுக்குறாங்க, அமைச்சரவையிலையும் அவருக்கு இடம் கிடைக்குது. இப்போ என்ன இப்போ எதற்காக இந்த அரசியல் விளையாட்டு? எடப்பாடியை முன்னிறுத்தி பண்ணக்கூடிய அரசியலில் தனக்கு எந்த கெயினும் இருக்காதுன்னு செங்கோட்டையன் நினைக்கிறார். இல்லை அவருக்கு தெரியும்ல, அதாவது ஏற்கனவே சட்ட போராட்டம் நடத்தி ஓபிஎஸ்ஆல வெற்றி பெற முடியலை, சசிகலாவால் வெற்றி பெற முடியலை, டிடிவி தினகரன் புதிய கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, எல்லாம் தெரிந்தும் நான் மீண்டும் நீதிமன்றம் சசிகலாவால் வெற்றி பெற முடியலைங்கிறது உண்மை. ஆனால் சசிகலாவின் வெற்றி தட்டி பறிக்கப்பட்டதுங்கிறது மனச்சாட்சி படி சொன்னால் அதுவும் உண்மைதான். சசிகலாவுக்கு தான் அதிக எம்எல்ஏக்கள் எல்லாருமே இருந்தாங்க. படித்து பார்க்க நேரம் இல்லைங்கிற தேர்தல் ஆணைய அந்த ஒரு விதியை பயன்படுத்தி இவங்களும் ஒரு ஆயிரக்கணக்கான பக்கங்கள், அவங்க ஆயிரக்கணக்கான பக்கங்கள். அப்போ சசிகலா அம்மையார் கூட தான் எடப்பாடி பழனிசாமியும் இருந்தார். அவங்கள்ட்ட தான் எம்எல்ஏக்கள் அதிகம், நிர்வாகிகள் அதிகம். படித்து பார்க்க நேரம் இல்லை என்ற அடிப்படையில் அன்னைக்கு வந்து சிம்பல் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. ஆர்கேனர் தெரியல. அதுக்கு பிறகு இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றா இணைந்த பிறகு ஒரு இலையில இபிஎஸ் ஒரு இலையில ஓபிஎஸ்ன்னு கொடுக்கப்பட்டது. இப்போ தடை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஜரூரா கர்நாடகா எலெக்ஷனில் அவர் தன்னோட திறமையை பயன்படுத்தி தன்னுடைய ஆளுமையை பயன்படுத்தி வெற்றிகரமாக அந்த சிம்பலை வாங்கி தடை இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் எடப்பாடி தான் வெற்றி பெற்றுட்டு இருக்காருன்னு செங்கோட்டையனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
அப்போ எந்த தைரியத்தில் இல்ல யாரு கொடுக்கிற தைரியத்துல அவரு இந்த ஒரே தைரியம் தான். நீங்க கரெக்டான பாயிண்ட்டுக்கு நீங்க விவாதம் எடுத்ததுக்கு பாராட்டுக்கள். ஒரே தைரியம் தான். 4 வாரத்துல தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாரு இவர் சிபி சண்முகம். ரொம்ப மட்டமா தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசினாரு. அதிகாரம் இருக்குன்னு நீதிமன்றம் சொல்ல போது 4 வாரத்துக்குள்ள அதை முடிங்கன்னு கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு. இன்னும் நீதிமன்றம் எந்த ஒரு டிக்டேட் கொடுத்தும் அது முடிக்கப்படலை. தேர்தல் ஆணையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் வழக்கு வந்து தெளிவாக இருக்குதுன்னா டெக்னாலஜி படி அது இதாயிரும் நான் சொல்லக்கூடியவும் இல்லை. அன்னைக்கு சசிகலாவுக்கு மெஜாரிட்டி இருந்துங்கிற மாதிரி இன்னைக்கு எடப்பாடிக்கு மெஜாரிட்டி இருக்குங்கிறதும் நமக்கு நியாயமாக தெரியுது. ஆனால் அன்னைக்கு விழுந்த நிலை மாதிரி இன்னொரு நிலை வந்துருமோங்கிற ஒரு அச்சம் எடப்பாடிக்குள்ளே இருக்கிறதுனால தான் சீட் ஷேரிங்க்கு முன்னாடி 4 வாரத்திலே அதை முடிச்சிடணும்னு நினைச்சாரு. அது முடியலை. செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிடி நிலை அதிமுகவுக்குள்ளங்கிறது பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுங்கிறது தான். நான் அதை நம்பியோ அது சரினோ நான் என்னோட கருத்தை முன்வைக்க எந்த பிடியும் இல்லைல்ல சார். செங்கோட்டையன்கிட்ட இருக்கக்கூடிய இன்னைக்கு இதை நான் வச்சிருக்கிறேன், இதை வச்சு என்னால் எடப்பாடியை என்ன பண்ணிட முடியும், மிரட்டிட முடியும், இல்லைன்னா இந்த விதியின் மூலமா நான் என்னுடைய பதவியை பெற்றுவிட முடியும் அப்படின்னு ஏதாவது அவர்கிட்ட ஸ்டாண்ட் இருக்கா? இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்டிங்ல இருக்கிறதுல ஏதாவது தங்கள் தரப்புக்கு பன்னீர்செல்வம் டிடிவி செங்கோட்டையன் தரப்புக்கு சாதகமா வருமாங்கிறது தான் அவங்களோட. ஏன்னா இபிஎஸ் ரொம்ப தெளிவா வீடியோ போட்டு காட்டுறாரு. கட்சியால் நீக்கப்பட்டவங்க, கட்சிக்கு தீங்கு விளைவித்தவர்கள், கட்சி அழிக்கணும், இவங்க கூட எல்லாம் பேசுறாரு, பேட்டி கொடுக்கிறாரு அப்படின்னு டிடிவி தினகரனுடைய பேட்டியில இருந்து செங்கோட்டையன் பேட்டி வரைக்கும் இந்த நீக்கத்தை வச்சு செங்கோட்டையன் ஃபைட் பண்ணிட முடியாது. இது சும்மா கோர்ட்ல கேஸ் போடுறாங்கிறதெல்லாம் அது அரசியலுங்கிறது ஆள் எண்ணம், கட்சிங்கிறது யார்கிட்ட ஆள் இருக்காங்கிறது தான். அது இபிஎஸ் இருக்காங்கிறது வெளிப்படையா தெரியுது. ஏற்கனவே பெண்டிங்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று இதுல தனக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்காதாங்கிறது தான் செங்கோட்டையனுக்கு எதிர்பார்ப்பு. அப்போ தனக்கு பின்னாடி ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி தினகரன் இருக்காங்க, சசிகலா இருக்காங்க, இந்த நம்பிக்கை மட்டும்தான் செங்கோட்டையன் நம்பிக்கை அவரை காப்பாத்தாது. தனக்கு நிர்மலா சீதாராமன் ரூட்ல சந்திச்ச நிர்மலா சீதாராமன் அமித்ஷா ரூட்ல ஏதாவது கிடைக்குமாங்கிற எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்கு. இதை எப்பமாவது நிர்மலா சீதாராமன் என்டாஸ் பண்ணாங்களா, இல்ல பாஜக தரப்புல இருந்து யாராவது என்டாஸ் பண்ணிருக்காங்களா? நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் நண்பர்கள் சந்திச்சுட்டாங்கன்னு அவர் கடந்து போயிடுறாரு. யாரும் என்டாஸ் பண்ணல. முதல்ல சந்திச்சது தெளிவானது. ரெண்டாவது அவர் சந்திச்சதை கிளைம் பண்றாரு. அவர் எதிர்பார்க்காருங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன். ஏன் கருத்தா அதை சொல்லலை, நீங்க அதை ரொம்ப தெளிவா பார்க்கணும். ஏன் கருத்தா நான் சொல்லலை, மெஜாரிட்டி அன்னைக்கு சசிகலாட்ட தான் இருந்துங்கிறது தான் உண்மை. ஆனா நிலைமை என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு மெஜாரிட்டி எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. அவர் டெமோக்ராட் ஆட்டும் இருக்கிறாரு, 20 விழுக்காடு வாக்கு பலம் கொண்ட ஒருத்தராட்டும் இருக்காருங்கிறதையும் நான் மறந்துட்டு பார்க்க விரும்பல. பட் செங்கோட்டையன் எந்த செங்கோட்டையனை பயன்படுத்தி எடப்பாடி பாஜகவுக்குள்ள வந்தாரோ அந்த செங்கோட்டையனுக்கு பாஜக மூலமா ஏதாவது கிடைக்காதாங்கிற எதிர்பார்ப்பு செங்கோட்டையனுக்கு இருக்கு. இந்த நேரத்தில் அண்ணாமலையுடைய பேட்டி ரொம்ப முக்கியத்துவமா பார்க்கப்படுது. செங்கோட்டையன் நீக்கம், இந்த 3 பேரும் சந்தித்தது அண்ணாமலையால் தான் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்றாரு. அதிமுகவினர் என்ன திட்டுறாங்க, நான் வாய் திறந்து பேச ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் இந்த கூட்டணிக்குள்ள இருந்து என்ன பேச வராரு, என்ன சொல்ல விரும்புறாரு அண்ணாமலை அதிமுக பாஜக சீட் ஷேரிங்கை எதிர்பார்க்கிறார். அதிமுக பாஜக சீட் ஷேரிங்கிறது 2019 எடப்பாடி பழனிசாமி வெரி டஃப் ஃபார்கெய்னர், ஜெயலலிதா விட டஃப் ஃபார்கெய்னர். அன்னைக்கு இருந்த மாநில பாஜக தலைவர் தமிழிசை அம்மையார்கிட்ட நீங்க தனிச்சு போட்டிடுங்க, நாங்களும் தனிச்சு போட்டிடுறோம், அதுதான் 2 பேருக்கும் நல்லதுன்னாங்க. அவங்க பதறி போய் கொடுக்கறத கொடுங்கன்னு தென்சென்னை கிடையாது, எதுவும் கிடையாது, டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் ஆட்டு 5 சீட்டு 4 சீட்டு தென் தமிழகத்தில் சசிகலா தினகரனுக்கு செல்வாக்கு கருதப்பட்ட தென் தமிழகத்தில் 4 சீட்டு, ஒரு சிபிஆருக்கு கோயம்புத்தூர்ல 1 சீட்டு, 5 சீட்டோட அவர் வெரி டஃப் பார்கனர்னு மத்தியில் ஆண்டுட்டு இருந்த கட்சி டம்மி தான் எடப்பாடி சொன்ன சூழ்நிலையில 5 சீட்டில் நிறுத்திடுறாரு. இன்னும் சொல்ல போனா ஆர்கே நகரில் பாஜகவுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது அவர் கேண்டிடேட்டா அவரும் ஓபிஎஸ் கேண்டிடேட் போட்டு பாஜக என்ன இதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்கே நகர் தான் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை பெருசா கொடுத்த இடம். உள்கட்சி மோதல்ல தமிழிசைக்கு எதிராக மற்ற தலைவர்கள் எல்லாம் இது பண்ணி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது எடப்பாடிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாக தான் அவர் பார்த்தாரு. எல்முருகன் 2021 கூட்டணிக்காக பேசும்போது அவர் சொன்னது பாமகவோட அதிக சீட்டுன்னா ஓட்டு வராது, அவங்க ஓட்டு வராது, அதனால 20 சீட்ல நின்னுங்கன்னு முடிச்சுக்கிட்டாரு. இப்ப அந்த டஃப் ஃபார்கெய்னிங்
எடப்பாடி கிட்ட பாஜக வைக்க விரும்புகிறாங்க. அதுக்கு அண்ணாமலை ஒரு பெரிய டூலாட்டு. அவர் எடுத்து காட்டிய வரலாற்றிலே பாஜக இரட்டை இலக்கம் தாமரையில் எடுத்து காட்டிய 11.4% வாக்கையும் முக்கியமாக வச்சு அண்ணாமலை அதில் ப்ளே பண்ணுறாரு. குறிப்பாக முந்தைய காலகட்டம் மாதிரி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் வாங்கி பாஜகவுக்கு 3-4% வாக்கு பலத்துக்கான இதுன்னா மோடிக்கு 2029 24 என்ன செய்தாரோ அதை எடப்பாடி செய்யறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. அண்ணாமலைக்கு அரசியல் எதிர்காலமும் அதுல கேள்விக்குறி அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அண்ணாமலை அலர்ட் ஆகி இதை சொல்றாரு. இந்த நகர்வுகளை எடப்பாடி எப்படி எதிர்கொள்ள போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.